கமான் ஜோசோ, உன்னால இதை பண்ண முடியும். இந்த நல்ல வாய்ப்பை உன் கையை விட்டு நழுவ விட்டுறாத. ஹே, என்னாச்சு? நீ ரொம்ப நர்வஸா இருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நான் காலேஜில் முதல் முறையாக ஸ்பீச் கொடுக்கும்போது இதை விட அதிகமாக ஆளுங்க இருந்தாங்க. குட் லாக். நீ இதை பண்ணிடுவ. ம். மீடியால இருந்து வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இந்த பிஸி ஷெட்யூல்ல ஷியான்ஷாங் குரூப்போடைய கியூட் பெட் சீரீஸோட கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி வாங்க, ஆஃப்லைன் ஓப்பனிங் செரமனியை இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். வைஸ் பிரசிடென்ட் மிஸ்டர் லியூ எதுக்கு இங்க வரலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவருக்காக நாங்கள் இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? இன்னைக்கு இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கியூட் பெட் டிசைனர் டாயோட டெபியூட் அப்புறம் ஆன்லைன் லான்ச் செரமனி. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு கடைசியா மிஸ்டர் பிரசிடென்ட் உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாரு. அவன் வர வரைக்கும் சமாளிச்சுட்டு இருக்கிறதுக்காக தான் இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா புரியுது. எவ்வளவு நேரம் சமாளிக்கிறான்னு பார்க்கலாம். வண்டி ரொம்ப பொறுமையா ஓட்டிட்டு இருக்க, வேகமா போ. நடுராத்திரியில ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கிற. என் ட்ரெஸ்ஸையும் கழட்ட வச்சுட்ட. வண்டியாவது நிம்மதியா ஓட்ட விடு. வேகமா போறியா? இங்க பாதை அதிகமா இருக்கலாம், ஆனா ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. அதோ அங்க பாரு, இந்த ரோட்ல வேகமா போறது அவ்வளவு சேஃப் கிடையாது. அப்புறம் நேத்து உன்னை பார்க்க வரும்போது என் கார்ல ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. டாக்டர் லீ, நேத்துல இருந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். வேணும்னா நான் டிரைவ் பண்ணவா? டியான் சொல்றது கரெக்ட் தான். இவகிட்ட கூட சரி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? நான் இப்படி சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. வேகமா போனீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. ஃப்ரண்ட் சீட்லயே உட்காந்துருக்கலாம்ல. பின்னாடி உட்காந்தாதான் கொஞ்சம் சேஃபா இருக்கும். டியான், இங்கிருந்து லெஃப்ட். ஓகே மிஸ்டர் லியூ. இங்க பாருங்க, இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்க இன்னும் நிறைய நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஆத்தரைசேஷன் இல்லைன்னா தேவையில்லாம டைம் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஷியான்ஷாங் குரூப் இங்க வந்திருக்க எல்லா பிரஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு அற்புதமான சர்ப்ரைஸை கொடுக்க போகுது. ஆனா அந்த சர்ப்ரைஸை பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு. சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் இல்லை. எங்களை இங்க வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்க சொல்ற கதை தானே இது? சரி, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்லுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. சரி வாங்க, சர்ப்ரைஸை வரவேற்கலாம். ஐஸ்கோயின் பேர்ல பிரபலமா இருக்க அற்புதமான பெயிண்டர் வென்ஷியான வரவேற்கலாம். அவங்க இப்போ வர போறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஷியான்ஷன் குரூப்போட டிசைனர் டாய்ஸோட லான்ச் பார்ட்டிக்கு நான் வந்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் கலெக்ஷன்ல இருந்த ஒரு பெயிண்டிங்கை நான் இன்னைக்கு உங்களில் ஒரு லக்கி ஃப்ரெண்டுக்கு அன்பளிப்பாக கொடுக்க போகிறேன். உங்களுக்கே இந்த விஷயம்லாம் தெரியும். எனக்கு இயற்கையை கேன்வாஸில் வரைகிறது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா எல்லாமே மாறலாம், ஆனால் இயற்கை என்றைக்குமே மாறாது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் லைவ் தீமை வச்சு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சரி, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க எப்போ பிளான் பண்ணீங்க? லீவு காணோம் நீ சொன்னல அப்பதான். இவங்க முன்னாடி இதை பத்தி யோசிச்சிருக்காங்க. இந்த சர்ப்ரைஸ்க்கு ஒரு கைத்தட்டல கொடுக்கலாம்ல. போதும், நிறுத்துங்க. நாங்க இதெல்லாம் கேட்க வரல, ஆத்தரைசேஷன் பத்தி தான் கேட்க வந்தோம். அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, கண்டிப்பா.
கடந்த 2 மணி நேரமா பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. மிஸ்டர் லியூ எங்க இருக்காருன்னு தெரியல. உங்ககிட்ட ஆத்தரைசேஷன் இருக்கா இல்லையா? எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? இவன் வாய்ஸை கேட்டதுல எனக்கு இவ்வளவு சந்தோஷம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. லியோ கண்டிப்பா இன்னைக்கு வருவான்னு எனக்கு தெரியும். மிஸ்டர் லியூ, இந்த ஆத்தரைசேஷன் உண்மையானதுதான்னு நாங்கள் எப்படி நம்புறது? இது உண்மை கிடையாதுன்னு நீங்க எப்படி நிரூபிப்பீங்க? இந்த கேள்வியை என்கிட்ட கேட்கறதுக்காக மட்டும்தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? கியூட் பெட் சீரிஸோடைய காப்பிரைட்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரிலாம் எங்கள்கிட்ட பேசி தப்பிக்கலான்னு பார்க்குறீங்களா? எனக்கு என்னமோ உங்களை முன்னாடியே எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுதே. நீங்க ஷின்யாங் பேப்பரை சேர்ந்தவர் தானே? இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டதால உங்க பேப்பர் ரொம்பவே நஷ்டப்பட்டிருக்குல்ல? இதுக்கப்புறமும் லைம் லைட்ல வரதுக்காக ரொம்ப ஆசைப்படுறீங்க போலயே. நீங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க சார். இந்த விஷயத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க செஞ்ச தப்புல இருந்து இன்னும் நீங்க பாடத்தை கத்துக்கலன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் இன்னமும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் லியூ, உங்க கம்பெனி ரொம்ப முன்னேறி இருக்கு. இதுக்கான காரணம் உழைப்புன்னு சொல்றீங்களா, இல்ல அது உங்களோட விதின்னு சொல்றீங்களா? விதியை கூட உழைப்பால நம்ம மாற்ற முடியும். ஆனா ஷியான் ஷேங் குரூப்புடைய எங்க முன்னேற்றத்துக்கான ரகசியம் ஒரிஜினல் டிசைன்னு நாங்க ரொம்பவே மரியாதையை சம்பாதிச்சிருக்கிறது தான். அதே மாதிரி காப்பி பண்ணதுக்காக தான் நாங்க கெவினை வேலையை விட்டு தூக்கணும். அண்ட் ஷியா ஃபேங் கிட்ட இருந்து ஆத்தரைசேஷன் வாங்க நாங்க கஷ்டப்பட்டோம் தான். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, கியூட் பெட் சீரீஸ் வந்து ஒரிஜினல் டிசைனா இருக்கிறதுனால எங்க கம்பெனியோடைய கமிட்மெண்ட்டை அது காப்பாத்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த புது சீரீஸ் மூலமா கிடைக்க போற ப்ராஃபிட்ல ஒரு பகுதியை மிஸ்டர் ஷியா ஃபெங்கோட தரப்புல இருந்து டாஃபோ சேரிட்டி ஃபண்ட்ஸை நாங்க உருவாக்குவோம். சோ இந்த மாதிரி நாங்க சொசைட்டிக்காக எங்க ஷியான் ஷேங் குரூப் எங்களுடைய பங்களிப்பை நாங்க கொடுப்போம். இவன் எப்படி இருந்தாலும் சரி, இவனோட வேலையை கரெக்டா முடிச்சிடறான். லியோவுக்கு தேங்க்ஸ் சொல்லு. ஏன்னா இவனால தான் ஆத்தரைசேஷன் புயல் எப்படியோ முடிஞ்சது. இன்னும் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நமக்கு சாதகமாயிடுச்சு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஜவுஜாவுக்கும் வென்ஷியானுக்கும் தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நாங்க போறதுக்கு முன்னே அங்க சுச்சுவேஷனை இவங்க சமாளிச்சு வச்சிருந்தாங்க. புரியுது. தேங்க்ஸ்மா, நீ இதுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்க. இந்தா டீ குடி. தேங்க்யூ அங்கிள். நான் லியூக்கும் ஜவுஜாவுக்கு ஹெல்ப் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜவுஜாவ், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. என்னை பற்றி சொல்ல மாட்டீங்களா? உன்னோட தரப்புல இருந்து உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ முயற்சி பண்ணியிருக்க. ஆனா இப்பவும் நீ உன் அண்ணன் கிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும். ஆமா, இவன் தான் பெரிய ஆளு, நாங்களாம் ஒண்ணுமே இல்லைல்ல. என்னை மன்னிச்சிருங்க, நான் இப்போ வந்துடுறேன். இந்தா டீ குடி. நல்ல வேலை, மிஸ்டர் லியோவோட ஃப்ரெண்டு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாரா. நல்ல வேலை நாங்க 2 பேரும் லான்ச்சுக்கு போயிட்டோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, டாக்டர் லீ ரொம்ப நல்லவர்னு, ரொம்ப மரியாதையும் தெரிஞ்சவர. ஆமா, ஆனா எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இல்ல. ஒருத்தன் மழையில வேகமா வண்டி ஓட்டி என் வண்டியை இடிச்சிட்டு போயிட்டான். அது மட்டும் இல்லாம அவன் வண்டியை நிறுத்தவே இல்ல. அவனுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. உனக்கு எதுவும் அடிப்படலே? சரி, நீ என் கூட வா. நாம 2 பேரும் டின்னருக்கு போகலாம். இன்னும் நிறைய பேசலாம். சரியா? நான் இங்க இருக்கேன். ஹாய். டாக்டர் லீ, நீ இங்க எப்படி? உங்க 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமா? என் வண்டியை மோதிட்டு போனான்னு சொன்னல, அது இவன் தான். நீ என்ன சொல்ற? இவர்தான் அந்த டாக்டர் லீ. இவர்தான் எங்களுக்கு உதவி பண்ணாரு. என்னது இவனா? நான் அவசரமா போயிட்டு இருந்தேன்னு சொன்னல, நான் உங்ககிட்ட என்னுடைய கார்டையும் கொடுத்தனே. நான் அங்க இருந்து ஓடி போயிட்டேன்னு நினைக்காதீங்க. முதல்ல வண்டியை ஸ்கிராச் பண்ணிட்டு கார்டை தூக்கி போட்டுட்டு ஓடிட்ட.
உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? இங்க பாரு, டின்னருக்கு போகணும்ல, வா போலாம். ரோஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க ப்ளீஸ். இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன். உங்க வண்டியை நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதெல்லாம் தேவையில்ல. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எனக்கு பேசவே பிடிக்காது. குட் பை டாக்டர் லீ. பாய் சொல்ல வேண்டாம், போலாம். என் மேல எதுக்கு இவ எவ்வளவு கோவமா இருக்கா? அது சின்ன ஸ்கிராட்ச் தானே. என்னோட கார்டையும் நான் கொடுத்தனே. அங்கிள், ஜவ் கிட்ட நீங்க இவ்வளவு கடுமையா நடந்துக்காதீங்க. நெருப்புல எரிஞ்சாதான் தங்கத்தோட மதிப்பு அதிகமா இருக்கும். சரி விடு. லியோ, உனக்காக நான் ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். அவ சீக்கிரமே இந்த சிட்டிக்கு வந்துடுவா. ஒரு தடவை நீ அவளை கண்டிப்பா பார்க்கணும். இப்ப நம்ம ஜவ்வை பத்தி அதிகமா யோசிக்கிறது நல்லது. அவன் சின்ன பையன், அவனை விடு. உன்னோட லைஃபை செட்டில் பண்றது தான் என்னோட பெரிய பொறுப்பு. அதுக்கு தான் நான் இதை பண்றேன். ஆக்சுவலா எனக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அங்கிள், நேரம் வரும்போது அது யாருங்கிறத நான் சொல்றேன். அண்ட் எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஸோ நான் கிளம்புறேன். பை பை. லியூ, என்ன நீ இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன வயசுல நீ போய் ஒளிஞ்சுக்கும் போது உன்னை முதல்ல நான் தான் கண்டுபிடிப்பேன். ச்சே, போர் அடிக்கிற மாதிரி பேசாத. ஓ, நீ என்ன பண்ற? உன்னோட மூடை சரி பண்றேன். எப்பெல்லாம் லியூ வீட்டுக்கு வரானோ அப்பெல்லாம் அப்பா அவனை மட்டும்தான் கவனிப்பாரு. இந்த முறை என்ன பாராட்டுவாருன்னு நினைச்சேன். உனக்கும் அப்படிதான் தோணுச்சா? நான் எதுக்கும் வேலைக்காக மாட்டேன்னு நினைக்கிறியா? நீ என்ன பேசுற ஜாவ்? உனக்கே உண்மை தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் ஒரு கேள்வின்னு என்கிட்ட கேக்குற? அட பைத்தியம், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கும் லியோக்கும் நடுவுல இவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கு. என்ன நீ என்னை பத்தி புகழ்றியா இல்ல வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? அட, நான் உன்னை புகழ்ந்துதான் பேசிட்டு இருக்கேன். மத்தவங்களெல்லாம் நான் லியோ கூட கம்பேர் கூட பண்ண மாட்டேன்னு தெரியும்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? லியோவை விட நீ ரொம்ப கூல்னா. என்ன லாஜிக்கே இல்லாம பேசுற? எதுவா இருந்தா என்ன, இது என்னோட லாஜிக். கொஞ்சம் உன்னை பாரு, வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்க, ஹேண்ட்ஸமா இருக்க, உன்கிட்ட எல்லாமே இருக்கு, பணக்காரனாவும் இருக்க. நீ அப்படியே வைரம் மாதிரி பர்ஃபெக்டா இருக்க. ஒன்னு சொல்லவா, டாப் 10 ஹேண்ட்ஸமான பசங்கள ஒருத்தனா நீ இருக்க. நிஜமாவா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. என் ஃப்ரெண்டா இருக்கணும்னா அதுக்கு நிறைய குவாலிட்டிஸ் தேவை. மிஸ்டர் டேங், நான் அங்கிள் கிட்ட சும்மா சொல்லிட்டேன். ஆனா எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணுங்கிற விஷயம் வந்தாலே எனக்கு ஒரு பொண்ணோட ஞாபகம் தான் வருது. இதுக்கான அர்த்தம் என்னது? அதுக்கான அர்த்தம் உங்களுக்கு காதல் வந்துருச்சு. மிஸ்டர் டேங், நான் மிஸ் டியானை காதலிக்கிறேன்னு தோணுது. மிஸ்டர் லியூ, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஏன் என்கிட்ட சொல்றீங்க? பார்த்து வண்டி ஓட்டுறியா? ஆ. ஏன் சொல்லக்கூடாது? பொதுவா சில விஷயங்கள்ல உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் உன்னுடைய கருத்தை கேட்கறது நல்லதுன்னு நினைப்பேன். என்னோட கருத்தா? ஆமா, நான் ஷைன் பண்றதுக்கு தான் பிறந்திருக்கேன், ஒழிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது. ஆனா டியானுக்கு சாதாரண வாழ்க்கை பிடிச்சிருக்கு. அதனால ஒரு சாதாரண பர்சனுடைய கண்ணோட்டத்துல இந்த விஷயத்துல நான் என்ன செய்யணுங்கிறத நீ தான் சொல்லணும். ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஓகே, உங்களோட இந்த பிரச்சனையை தீர்க்க நான் பிக் டேட்டா வச்சு ஒரு நல்ல தீர்வோட வரேன். ஆனா ஒண்ணு மறந்துடாத, இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா கொஞ்சம் கொஞ்சமா
இதை அவகிட்ட நம்ம சொல்லணும். அதாவது நினைச்சதே நடக்கணும், என் மாதிரி அதையும் போகக்கூடாது. இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேவா? மிஸ்டர் லியூ எதுக்காக எவ்வளவு சாப்பாடு அனுப்பியிருக்காரு? குட் மார்னிங். எனக்கு புரியல. அம்மா என்ன இதெல்லாம்? ஆ? ஆ? அம்மா என்னது இது? மிஸ்டர் லியூ படத்துல ஏதாவது நடிக்க போறாரா என்ன? ஆ? இது என்னது? இவரோட இத்தனை போட்டோஸ் இருக்கு. இது என்னோட டெஸ்க்ல என்ன பண்ணுது? இதெல்லாம் டெஸ்க் ஆக்சசரிஸா? டெஸ்க் ஆக்சசரிஸா? ஆனா அது எங்க கிட்ட இல்லையே. ம் எக்ஸ்கியூஸ் மீ, ஷான் ஹான் ஜிங்கோடைய சீரீஸ்ல உங்க எல்லாரோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் மிஸ்டர் லியூ ஸ்பெஷலா உங்க எல்லாருக்காகவும் இதை அனுப்புனாரு. ஏன்னா அப்பதான் அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் உங்களுக்கு புரியும். சரி, உங்க வேலையை பாருங்க. என்ன நமக்கு சாப்பிட மட்டும் கொடுத்திருக்காங்க? மிஸ்டர் லியோவோட போட்டோவும் கேலண்டரும் இல்லையே. கிடைச்சதே போதும்னு நினைச்சுக்க. இதுக்கெல்லாம் ஒரு லக்கு வேணும். நம்ம மிஸ்டர் லியூவோட அன்பையும் லக்கையும் எல்லா இடத்துலயும் ஃபீல் பண்ண முடியாது இல்லையா? என்ன டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சமாவது வேலை செய்யுங்க. ஷாஜிங் சீரிஸ் இப்ப மார்க்கெட்ல இருக்கு. நம்ம ப்ரமோஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உதவி செய்யணும். எல்லாரும் ஓவர் டைம் பண்ணணுமா? காதலை காட்டுறதுக்கான முதல் வழி ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறது. அவளுக்காக ஸ்பெஷலா ஏதாவது பண்றது. உங்களுக்கு அவ எவ்வளவு முக்கியங்கிறத அவளுக்கு நீங்க நல்லா புரிய வைக்கணும். இந்நேரத்துக்கு டியான் என் காதல்ல மூழ்கி இருப்பாள்ல. என்ன அதிசயம், இவ்வளவு சீக்கிரத்துல மூழ்கிட்டா? ஹலோ டியான், குட் மார்னிங். என்னோட சர்ப்ரைஸ் கிடைச்சதா? மிஸ்டர் லியூ, இது சர்ப்ரைஸ் கிடையாது. நான் ஷாக்ல இருக்கேன். இங்க இருக்கிறவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெக்கமா இருக்கு. தப்பாவா? அதெல்லாம் இல்லையே. இங்க பாரு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, அதை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். இவ்ளோலாம் சீன் போட வேணான்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல. மிஸ்டர் லியூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா இங்க நான் ஆர்வத்தோட வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இங்க ஃப்ரீடம் வேணும், அவ்வளவுதான். ஓகே, அதுவும் கிடைச்சிடும். மிஸ்டர் லியூவோட மனசுல டியான்காக ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும். அவங்களோட லாஸ்ட் ட்ரிப் கம்பெனியோட செலவுல தானே போயிட்டு வந்தாங்க. இந்த சந்தேகம் உனக்கு மட்டும் இல்ல. அது இதுக்கப்புறம் நான் மிஸ்டர் லியூ கிட்ட இருந்து தள்ளி நிக்கிறது சரிதான். இல்லைன்னா நாள் முழுக்க இவங்க இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கும் அதுதான் புரியும். எல்லாரும் இதை கேளுங்க. இந்த வீக் ஷாஜிங் சீரிஸோட ப்ரமோஷன்ல மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். மக்களுக்கு ஷஹாஜிங் சீரிஸோட செல்லிங் பாயிண்ட்டை சொல்றது தான் நம்ம வேலை. ஸோ எல்லாரும் ரெடியா இருக்கிறது நல்லது. ஓகே மேம். எப்படியும் என்னோட டிசைன் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு லஞ்ச் டைம் வந்திருக்கோம்ல. ஹலோ டியான், இப்போ லஞ்ச் டைம் வந்துருச்சு. ஸோ சீக்கிரமா நீங்க வந்துரு. நாம 2 பேருமே ஒன்னா கம்பெனி கேண்டீனுக்கு போய் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். மிஸ்டர் லியூ, நான் ஆஃபீஸ்ல இல்ல. எது ஆஃபீஸ்ல இல்லையா? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நீங்க தானே இருந்த. நான் பெட் சீரிஸோட ப்ரமோஷனுக்காக வந்திருக்கேன். கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, நான் ஃபோனை வைக்கிறேன். மிஸ்டர் லியூ, கியூட் பெட் சீரீஸ்க்காக நிறைய ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்க ரொம்ப உழைக்கிறீங்க, சோர்ந்து போயிருப்பீங்க. அதான் ஓய்வு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் இப்போ லீவ் எடுத்துக்கிறேன். என்ன உண்மையாவா? அதாவது இப்பவே கிளம்புறீங்களா? மிஸ்டர் டேங், நான் இப்போ வெளியே போகணுங்கிறியா போக வேண்டாங்கிறியா? உனக்கு மேலே அக்கறை எல்லாம் இல்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
என்ன பேசுறீங்க? தேவையில்லாம என் மேல நீங்க கோவப்படாதீங்க சார். எப்பவுமே தீவிரமா வேலை செய்யற இந்த ஆளு சடனா லீவ் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். ஒண்ணுமே புரியலையே. இது காதல் இல்லை என்றால் நான் ஏன் யோசிக்கிறேன். கண்டிப்பா இது காதல் தான். மிஸ்டர் லியூ, இப்போ நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக ரெடியா இருக்கீங்களா? இந்த டால் அதுக்கு இவ்வளவு பெருசா இருக்குன்னு புரியலையே. இந்த பார்ட் டைமர் எங்க கிடைச்சாங்க? அது பார்க்க ஸ்மார்ட்டாவே இல்ல. சரி, என் கியூட் என்னங்க? யார் அது? யார் அதுன்னு கேக்குறல? மிஸ்டர் லியோ, நீங்களா? நான் எதுவும் செய்யல. அது இல்ல, நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். மிஸ்டியான், இந்த டால் சூட் உனக்காகவே ரெடி பண்ண மாதிரியே இருக்கு. மிஸ்டர் லியோ, இது ஓவர் சைஸ்ல இருக்கு. ஏன் சைஸை விட ரொம்ப பெருசா இருக்கு. அப்படின்னா நான் குண்டா இருக்கேன்னு சொல்ல வரீங்களா? அதெல்லாம் இல்லையே, நீ பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்க. டியான், நீ எங்க போற? டின்னர் சாப்பிடுறதுக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா எனக்கும் பசிக்குது. சோ நாம ஒன்னாவே போலாமா? காதலை காட்டுறதுக்கான இன்னொரு வழி நெருக்கமா உட்கார்றது. காதலை நம்ம சொல்லிதான் புரிய வைக்கணும்னு இல்ல, கையை தொட்டு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பண்றதுனால கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆவாங்க. அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸை அவங்க புரிஞ்சுப்பாங்க. மிஸ்டர் லியோ, நீங்க எதுக்கு சாப்பிட மாட்டீங்க? மிஸ்டியான், என்ன கவனிக்காத. நீ நல்லா சாப்பிட, சரியா? சரி, ஓகே. டேங்க் சொன்னதுபடி பார்த்தா இவளை எப்படியாவது நாம தொட்டு நம்ம ஃபீலிங்ஸ் இவளுக்கு புரிய வைக்கணும். அதுவும் சீக்கிரம் பண்ணணும். மிஸ்டர் லியோ, உங்களுக்கு இது சாப்பிடணுமா? இன்னொன்னு ஆர்டர் பண்ணவா? இல்ல, நான் இப்பெல்லாம் ரொம்ப வெயிட் போடணும்னு தோணுது. ஸோ டயட்டிங்ல இருக்கேன். நான் அதிகமா சாப்பிட்றேன்னு சொல்றானா? இவனுக்கு முன்னாடி அதிகமா சாப்பிடவே கூடாது. மிஸ்டர் லியூ, இந்த ட்ரிங்க்ல சுகரும் கேலரிஸும் இருக்கும். இது உங்க உடம்புக்கு கொஞ்சம் கூட நல்லதுக்குல்ல. அப்படியா? அப்ப நீ குடி. தொடர்றதுக்கான வாய்ப்பையே இவ கொடுக்க மாட்டேங்கிறாளே. மிஸ்டர் லியூ, நீங்க ரொம்ப நேரமா என் கையை முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. என் கையில ஏதாவது இருக்கா? இல்ல இல்ல, அதாவது வந்து நான் கைரேகை பார்க்க கத்துக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் லியூ, இது எல்லாம் சும்மா மூட நம்பிக்கை தான். இப்படிலாம் நீங்க பேசாதீங்க. நாமளும் எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ வாய்ப்பை தர மாட்டேங்கிறாளே. இந்த ஐடியாவே சரியில்லை. மிஸ்டர் டேங், ஆக்சுவலி டியானுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இந்த விஷயத்தை அவ காட்டிக்க மாட்டேங்கிறா. மிஸ்டர் லியூ, நீங்க எப்படி இந்த பிரமையில இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப தெளிவாவே தெரியுது, டியானுக்கு உங்க மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. டேங், உனக்கு ஆழமான விஷயம் என்னங்கிறதே தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்கு, சைனா ரெட் டின்னர்ல என் கையை பிடிச்சவ அதுக்கப்புறம் அவ விடவே இல்லை, தெரியுமா? அதோட அன்னைக்கு அவ என்னுடைய கண்ணுக்கு ஏஞ்சல் மாதிரி தான் தெரிஞ்சா, தெரியுமா? அவ என்ன அன்னைக்கு காப்பாத்திட்டா. இப்ப கூட அவளுக்கு என் மேல காதல் இல்லைன்னு சொல்ல வரியா? ஆனா அவ செய்ய வேண்டிய வேலையை தானே அவ செஞ்சா. அது அவளுடைய டியூட்டி. அப்படின்னா இப்போ ரீசெண்டா கூட டியான் வந்து
கொஞ்சம் கூட பயமே இல்லாம அந்த காட்டு வழியில அந்த ஷான்ஷு வில்லேஜுக்கு என் கூட தனியா தானே வந்தா? அப்போ அதுவும் டியூட்டி தானா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நீங்க என்ன விட்டுட்டு அவளை கூட்டிட்டு போனீங்கல்ல. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ அதிகமா யோசிக்கிறியோன்னு தோணுது. சரி, என்ன? அதை விடு. நீ சொன்னியே 2 ஐடியா, அது 2 கேவலமா இருந்துச்சு. அதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கலாமா? அப்ப கண்டிப்பா டியானுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவ வேணும்னே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம ரொம்ப ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இருக்கா. இப்போதான் நீ கரெக்டா சொல்ற. இதுக்கப்புறம் ஒரு நல்ல ஐடியாவா நானே யோசிச்சாகணும். பதினெட்டு வயசானவங்களுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும். சுயநலவாதி ஜவுக்காக இது. ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவலுக்கு என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இத்தனை வருஷத்துல நீ மட்டும்தான் என் மனசை தொட்டிருக்க. உனக்காக என்னோட இந்த மனசுல ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு.心甘情愿。